அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து நமது காக்கி சட்டையிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் நம்முடைய ஸ்பார்டன்ஸ் சீரியஸில். இது ஸ்பார்டன்ஸோடைய 3வது வீடியோ. இதற்கான முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதலாவது கேள்வி, ராதாகிருஷ்ணனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை தாரா பாரதி. இரண்டாவது கேள்வி, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை கவிமணி தேசிய விநாயகம். மூன்றாவது கேள்வி, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம், குறிஞ்சித்திட்டு ஆகிய நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாரதிதாசன். நான்காவது கேள்வி, இளங்கோவடிகளின் மரபு எது? இதற்கான சரியான விடை சேர மரபு. ஐந்தாவது கேள்வி, முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், சமுதாய காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை சிலப்பதிகாரம். ஆறாவது கேள்வி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், முதுமொழி, தமிழ்மறை என்ற சிறப்பு பெயர்களை கொண்ட நூல் எது? இதற்கான சரியான விடை திருக்குறள். ஏழாவது கேள்வி, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை சு. முத்து என்று அவரை பாராட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை அப்துல் கலாம். எட்டாவது கேள்வி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதற்கான சரியான விடை மக்கள் கவிஞர். ஒன்பதாவது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? இதற்கான சரியான விடை முடியரசன். பத்தாவது கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை தாரா பாரதி. 11வது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது? இதற்கான சரியான விடை தாய்மானவர் பாடல்கள். 12வது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பாரதியார். 13வது கேள்வி, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யார்? சத்திமுத்த புலவர். 14வது கேள்வி, டாக்டர் சலீம் அலி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதற்கான சரியான விடை இந்தியாவின் பறவை மனிதர் என்று. 15வது கேள்வி, பறவைகள் பற்றிய படிப்பு. இதற்கான சரியான விடை ஆர்னித்தாலஜி. 16வது கேள்வி, நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? இதற்கான சரியான விடை 1976. 17வது கேள்வி, ராமலிங்க அடிகள் நிறுவிய சத்திய தர்மசாலை உள்ள இடம்? இதற்கான சரியான விடை வடலூர். 18வது கேள்வி, குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை கைலாஸ் சத்தியமூர்த்தி. 19வது கேள்வி, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை கபிலர். 20வது கேள்வி, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இதற்கான சரியான விடை 30. 21வது கேள்வி, தனிநிலை என்றழைக்கப்படுவது? இதற்கான சரியான விடை ஆயுதம். 22வது கேள்வி, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது? இதற்கான சரியான விடை உரிச்சொல். 23வது கேள்வி, கமுகு என்றால்? இதற்கான சரியான விடை கூந்தல். 24வது கேள்வி, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? இதற்கான சரியான விடை மேதினி. 25வது கேள்வி, கிணறு என்பதை குறிக்கும் சொல்? இதற்கான சரியான விடை கேணி. 26வது கேள்வி, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி? இதற்கான சரியான விடை துருவப் பகுதி. 27வது கேள்வி, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? இதற்கான சரியான விடை சேர்த்தல். 28வது கேள்வி, மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்? இதற்கான சரியான விடை கல்வி. 29வது கேள்வி, நிலையான செல்வம் எது? இதற்கான சரியான விடை ஊக்கம். 30வது கேள்வி, பாதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ராதாகிருஷ்ணன். டெய்லி இந்த ஸ்பார்டன் சீரியஸ் அப்லோட் ஆகியிருக்கு. நீங்கள் மறக்காமல் டெய்லி செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.